வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸில் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான மேக்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இந்த வீக் நம்ம என்ன மேக்ஸ் டாபிக் கொடுத்துருந்தோம்னா பர்சன்டேஜ் அண்ட் டைஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் நல்லா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஒரு குடம் தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ₹2.70 ஃபஸ்ட்டு பைசாவுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ₹2.70 ரூபா வந்து பைசாவுக்கு மாற்றினா 270 பைசான்னு வரும். இப்போது இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்னா, 270 பைசாவில் 15 பைசா எத்தனை பர்சன்டேஜ், இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதை அடிச்சு கொடுக்கும்போது 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 9 3 27, 5 3 15. சரிங்களா? இப்போ 50/9 வரும். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆன்சரில் போட முடியாது, ஏன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு எல்லாமே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ 9 வந்து கீழே இருக்க 9 அப்படியே வச்சுக்கலாங்களா? இப்போ 9 எந்த நம்பரால் அடிபடும்? 5ஆல் அடிபடும். இது இங்கிட்ட வச்சுக்கலாம். 5 45, மீதி எவ்வளோ இருக்குது? 5 இருக்குங்களா? இந்த 5 மேலே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். 40 பைசா என்பது ₹2 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ₹2 ஃபர்ஸ்ட் பைசாவுக்கு மாற்றணுங்களா? இப்போ ஒரு ரூபாங்கிறது 100 பைசா, அப்போ ₹2 200 பைசாவா? 200 பைசால 40 பைசா வந்து எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேவா? இப்போ நம்ம அடிச்சு கொடுக்கும்போது இந்த 2 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 4 2 2 4, ஸோ 20%. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுவோம். இப்போ டோட்டல் எவ்வளோ? 280 பேர். அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ? பாஸ் எவ்வளோ? 252 பேர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபெயில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது எதில் கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ நம்ம இது ரெண்டுலேயும் வந்து ஃபெயில் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணிக்கையில் கண்டுபிடிச்சிட்டு அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ 280ல் 252 கழிச்சோம்னா பாஸ் பண்ணாதவங்களோட எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும்? 28 வரும். ஸோ 28ங்கும் போது நம்ம இது பர்சன்டேஜுக்கு மாற்றும் போது 280ல் 28 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 28க்கு 28 கேன்சல் ஆயிரும், மீதி எவ்வளோ? 10 தான் இருக்கு. ஸோ 10%ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பர்சன்டேஜ் கொடுத்து எண்ணிக்கையில கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். டோட்டல் மொத்தம் ஆப்பிள் எவ்வளோ? 450. இது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து அழுகிருக்குன்னு சொல்றாங்க? 30% வந்து அழுகிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா எவ்வளோ வந்து நல்ல ஆப்பிள் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ 30% அப்படிங்கும்போது மீதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? 70%. இப்போ 70%ங்கிறது வந்து நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. இப்போ பர்சன்டேஜ் வச்சு நம்ம இது பண்ணும்போது இது பாக்ஸ் மெத்தடுக்கு கொண்டு போகலாம். பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கும்போது நம்ம இப்போ 100%ங்கிறது 450னா, ஏன்னா 100% மொத்த ஆப்பிள் 100% 450னா நம்ம 70% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இப்போ பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கும்போது 100%மா, இப்போ 100லேருந்து இங்கே 70% குறையும் போது எண்ணிக்கையும் குறையும். இப்படி வந்து கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அடிச்சுக்கலாம், இப்படி வகுத்துக்கலாம், இப்படி டிவைட் பண்ணலாம், இப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். இதுதான் வந்து ரூல். அப்படிங்கும்போது நம்ம 0க்கு 0 கேன்சல் பண்ணுறோம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுறோம். இப்போ மீதி என்ன இருக்கு? இதை பெருக்கலாங்களா? இப்போ 45 × 7. இப்போ இதை பெருக்கும் போது எவ்வளோ ஆன்சர் வரும்னா, இப்போ 5 35, மிச்சம் 3, 4 28, 28 3 31. ஸோ நமக்கு ஆன்சர் வரும் 315. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவியின் மாத வருமானம் 12,000.
அவரின் சேமிக்கும் தொகை 1200. அவரின் செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதங்கள் முறையை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரபியோட மாத வருமானம் எவ்வளோ? 12,000 இன்கம். ஸோ இங்க வந்து சேமிக்கும் தொகை எவ்வளோ? சேவிங்ஸ் எவ்வளோ வச்சிருக்காரு? 1200 சேவிங்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? செலவு மற்றும் சேமிப்போட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சேவிங்ஸோட பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இது செலவோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா சேமிப்பு வந்து நமக்கு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்ட அதே மெத்தட் மாதிரி தான் நம்ம போடுறோம். இப்போ 12,000ல் 1200 எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா சேவிங்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 00 கேன்சல், 10 கேன்சல். இப்போ 12 ஒரு 12 மீதி 0 இருக்கு, வேற எதுவும் இல்லை. பட் 10%. இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? 10% எடுத்தாச்சா? இப்போ வந்து செலவு எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும்? 100ல் 10% வந்து சேமிப்பா இருக்குன்னா 90% வந்து செலவாக தான் இருக்கும். ஸோ 90% வந்து செலவு. இப்போ நம்ம இதை எப்படியே கொண்டு போய் நம்ம ஆப்ஷனில் போடக்கூடாது. இவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செலவு சேமிப்பு, ஃபர்ஸ்ட் செலவு இருக்கணும், அடுத்து சேமிப்பு இருக்கணும். இப்போ செலவு என்னது? 90%, 90. சேமிப்பு 10%. இப்போ நம்ம ஆப்ஷன்ல எந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாம இருக்கனால பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணி, ஒரு சில கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னா 10%, 90% போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து டக்குன்னு டிக் பண்ணிடக்கூடாது. என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து டிக் பண்ணணும். நெக்ஸ்ட், ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாட்டில் இருக்கு, அதுல 30% வந்து ஃபில் ஆயிருச்சு. அது சாரி 15% வந்து ஃபில் ஆயிருச்சு. அது எத்தனை பிஸ்கட் உள்ள இருக்கு? 30 பிஸ்கட்டு உள்ள இருக்கு. அப்போ மொத்தமா வந்து எவ்வளவு பிஸ்கட் உள்ள இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதையும் பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். இப்போ இது மொத்தமா அப்படிங்கும்போது எத்தனை பெர்சன்டேஜ்? 100%ங்களா? இப்போ ஃபுல்லா இருக்கிறது 15%. 15% 30ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 100% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 15க்கு 30 பிஸ்கட்னா 100க்கு எத்தனை பிஸ்கட் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ பாக்ஸ் மெத்தட் தெரியும். எண்ணிக்கை வந்து அதிகமாகும் போது இங்க வந்து பெர்சன்டேஜ் அதிகமாகும் போது எண்ணிக்கையும் அதிகமாகும். ஸோ நம்ம பாக்ஸ் மெத்தடுக்குள்ள உள்ள போயிடலாமா? இப்போ ஒரு 15 15, 2 15 30. இப்போ இது அடிக்கலாமா? இது வந்து பெருக்கலாம். ஸோ இதாக பண்ணும்போது 200 வரும் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா? 2 100 200. ஸோ ஆப்ஷன் 200. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 இருக்குங்க. சரிங்களா? 3/5. இப்போ இதுல வந்து என்ன ஒரு எண்ணெய், அது என்னன்னு தெரியல. இப்போ இதுல பெருக்கிறதுக்கு பதிலா இந்த நம்பர்ல வந்து பெருக்கினால ஒரு பிழை ஏற்பட்டுருச்சு. அந்த பிழையோட சதவீத பிழை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5/3. இப்போ நம்ம வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது 15க்கு ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஏன் 15 எடுத்துருக்கேன்னா 3 5 ஈஸியாக அடிபடுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்க வேற எந்த எண்ணெய் போட்டாலும் அது கரெக்டான ஆன்சர் தான் வரும். இப்போ இங்கேயும் 15, இங்கேயும் 15 எடுத்துக்கிட்டேன். இப்போ 3னா 3 15, இங்க 5 5. இங்க என்ன ஆன்சர்? 5 25. இங்க என்ன ஆன்சர்? 3 9. ஸோ 25ன்னு வர்றதுக்கு பதிலாக 9ன்னு வந்துருச்சு. அப்படிங்கும் போது இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு? 25ல இருந்து 9 கழிச்சு எத்தனை? 16 மதிப்பெண்கள் வந்து பிழையா வந்திருக்கு. இப்போ இந்த என்ன அவங்க கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? சதவீத பிழை கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 25க்கு பதிலா 16 வந்துச்சுங்களா? அப்ப 25ல 16 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கும்? அப்ப 25 அப்படிங்கும்போது 100 வந்துடும். இந்த முன்னாடி போட்ட அந்த ஆர்டர்லயே 16/25 100ங்களா? இப்போ வந்து என்னன்னா 1 25 25, 4 25 100. இப்போ 16 4 பெருக்குனா நமக்கு 64 வரும். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். y இன் x பெர்சன்டேஜ் என்பது 100, z இன் y பெர்சன்டேஜ் என்பது 200. ஸோ
எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணி தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும்ல, இப்போ 25ல் 5% எவ்வளோ நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவோம், 25 × 5/100 இதுதான் ஆன்சர் நம்ம போடுவோம். இதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இப்போ இந்த ஆர்டர் எழுதுங்க. ஒய்யின் எக்ஸ் பர்சன்டேஜ், அவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க எவ்வளோ, 100. இஜட்டின் ஒய் பர்சன்டேஜ் என்பது 200. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி போங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் லேட் ஆகுதுலாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஆன்சர் அக்யூரேட்டாக வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி பண்ணுங்க. போக போக நம்ம ஷார்ட்கட்டில் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ரிலேட் பண்ணுங்களா, ரிலேட் பண்ணும்போது இந்த சைடு ஒரே எழுத்து இருக்க மாதிரி நம்ம கொண்டு போகணும். இங்கே ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. ஸோ மீதியெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 × 100/x. புரியுதுங்களா எப்படி போச்சுன்னு? அடுத்து இங்கேயும் வந்து ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 × 100 இங்கிட்டு போயிடும், 100/z. இப்போ நம்ம இது ரெண்டும் ஈஸியாக ரிலேட் பண்ணிடலாம். இங்கேயும் இதுவும் ஈக்குவல் தான். இப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ 100 × 100/x இஸ் ஈக்குவல் டு 200 × 100/2. இப்போ இஜட் இப்போ நம்ம அடிச்சு கொடுக்கலாங்களா? ஈக்குவலுக்கு இருக்கிறத அடிச்சு கொடுக்கலாம். 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இந்த 100க்கு 2 வந்துடும். இப்போ நம்ம எக்ஸை மேலே கொண்டு போகலாம். இந்த இஜட்டை மேலே இங்கிட்டு கொண்டு வரலாங்களா? இப்போ இஜட் இங்கிட்டு வந்துடும், எக்ஸ் இங்கிட்டு போயிடும். ஆல்ரெடி 2 இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இஜட் ஈக்குவல் டு 2x ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தில் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 7% வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ பேர் இருக்காங்க, 90,000 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரும். இது பர்சன்டேஜ்லையும் கேட்பாங்க. நம்ம வந்து பர்சன்டேஜ் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து 90,000 வந்து 7% இன்க்ரீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 100ங்கிறது 100%, 7% இன்க்ரீஸ் போது 107% அப்படின்னு மாறிடும். ஏன்னா 7% இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது இப்படி மாறும். இப்படி கண்டுபிடிச்சு எவ்வளோ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டு அதை திருப்பி நம்ம எடுத்து கொண்டு போய் போட்டோம்னா இது நார்மல் மெத்தட். ஆனால் நம்ம வந்து இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம இங்கே போட்டோம்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு தெரியும் அசல் எவ்வளோ, ஸ்டார்டிங்கில் 90,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா 7, நார்மலை விட 7% இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது 107/100. எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்படிங்கும்போது 107/100. ஸோ இதை கண்டுபிடிச்சோம்னா நான் ஆன்சர் வந்துடும். 00க்கு 00 கேன்சல், 00க்கு 00 கேன்சல். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ முன்னாடி நம்பர்ஸாக கொடுத்தாங்க, இங்கே டஜனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு டஜன் எத்தனை, 12ன்னு. ஸோ 12னா 5 டஜன் எவ்வளோ, 60. ஸோ மொத்த முட்டை எவ்வளோ, 60. அதில் 45 கெட்டுச்சு. நம்ம எடுத்து எழுதிட்டாங்களா? டோட்டல் எவ்வளோ, 60. அதில் நல்ல முட்டை எவ்வளோ, 45. அதில் கெட்ட முட்டை எவ்வளோ கேட்டிருக்காங்க. அது நம்பரில் கேட்கல, பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரில் கண்டுபிடிச்சிட்டு அது பர்சன்டேஜுக்கு மாற்றலாமா? அப்போ நம்பர்னா வச்சுக்கோங்க. இப்போ மொத்த முட்டையில் நல்ல முட்டை கிடைச்சோம்னா நமக்கு கெட்ட முட்டை கிடைச்சிடும். சரியா? அப்படிங்கும்போது 60ல் 15 போனால் எவ்வளோ, 15. ஓகேவா? இப்போ எண்ணிக்கை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு பர்சன்டேஜ் வேணும்னா நம்ம மொத்த முட்டையிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 15/60 × 100 அந்த முன்னாடி ஃபார்முலாக்கு போயிடும். சரியா? இப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 3 6
ஐ3 5 ஓ2 2 10. ஸோ 25. ஆன்சர் உங்களுக்கு 25 ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் விலை வந்து 96 எனில் 1 கிலோ உளுந்தம் பருப்பின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசல் விலை என்னன்னு நமக்கு கொடுக்கல, ஸோ நம்ம அதை எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனை 20% விலை உயர்வு அப்படிங்கும்போது நார்மல் அசல் என்ன இருக்கும் 100%. அப்போ 20%னா 120% போகுது. இப்போ நம்ம ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு 20% விலை உயர்வு அப்படிங்கும்போது 120/100 விலை உயர்வுக்கு பிறகு எவ்வளோ வந்திருக்கு பருப்பின் விலை 96 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸுங்கிறது தான் நமக்கு அசல் விலை. இப்போ நம்ம இதை அடித்து கொடுக்கும்போது 0க்கு 0 அடிபட்டுரும், 12க்கு 6 2 12 I2 10. ஸோ 32 6 23 6 33 9 23 6. ஸோ இப்படி நீங்கள் அடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 80 வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. இப்போ நம்ம முன்னாடி போட்ட அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் தான் நம்ம போட போறோம். ஒரு நபரின் வருமானம், இங்க வந்து அசல் பத்திலாம் பேசலாம், வருமானம் அப்படிங்கும்போது நம்ம இங்க வந்து நம்ம எவ்வளவு கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 100ங்கிறது அவரோட வருமானமா நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம வந்து வருமானத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து 10% இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது 100%ங்களா அசல். அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது 110%. ஃபர்ஸ்ட் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் வந்து 10% குறையுது. அப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம், 100லேருந்து 10 குறைக்கும் போது 90% வருமா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது வந்துடும். இப்போ 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், மீதி 99. ஓகேவா? 99 போது நம்ம எடுத்துக்கிட்டது 100 நம்ம வச்சுக்கிட்டோம், ஆனால் வந்த ஆன்சர் 99. அப்போ 1 குறைவா வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர், 1% வந்து குறைவா வந்திருக்கு. இப்போ வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார் எனில் தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்குவோம், பின்னர் என்ன பண்ணுவோம், அதுக்கு குறித்த விலை அடுத்து விற்பனை விலை. இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதை வந்து நம்ம அப்படியே விற்க போறதில்லை, வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு விற்போமா. அடுத்து வந்து விற்பனை பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஒரு 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட விற்போம். அப்படிங்கும்போது ஒரு 105 அப்படிங்கும்போது இந்த குறித்த விலைங்கிறதுனா மார்க்கெட் பிரைஸ். சரியா? இது நமக்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது வந்து 18% வந்து ஜிஎஸ்டி, இது இதுக்குள்ள அடங்காது. இந்த 18% வந்து வெளியே வராது. சரியா? அப்ப இதுக்குள்ள அடங்காது அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா அதோட சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ நமக்கு 118% அப்படிங்கிறது தான் வந்து 118% தான் 10,502. ஸோ நம்ம வந்து இங்க என்னென்ன தேவை, குறித்த விலையும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தேவை நமக்கு. அப்போ 118% அப்படிங்கிறது 10,502னா நமக்கு 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க வந்து 2 10 0, இங்க 2 10 2 10 0, 2 10 மிச்சம் 1 92 பாயிண்ட் இப்படி ஆயிடுச்சுங்களா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா 8,900 ஆன்சர் உங்களுக்கு வரும். நீங்க இதை சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். 8,900 வந்துச்சுங்களா. இது குறித்த விலைனா நம்ம மீதி வந்து இதையும் கழிக்கும் போது நமக்கு என்ன வரும், 1,602 வரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின், ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையில் தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் மொத்தம் வந்து என்னது, தேர்ச்சி பெறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 35%. அவர் எடுத்தது எவ்வளோ, 31%. அவர் வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தனால தேர்ச்சி பெறல,
12 மதிப்பெண் எடுக்கல. இப்போ பர்சன்டேஜில் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காரு? 4%. மதிப்பெண்களில் 12 எடுத்திருக்காரு. ஸோ இந்த 4% தான் இந்த 12%. அப்படிங்கும்போது நம்ம பாக்ஸ் மெத்தடு 4% வந்து 12னா நமக்கு மொத்த மதிப்பெண் எல்லாம் கேட்டிருக்காங்களா? அப்போ 100% எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு. சரிங்களா? இப்போ நாங்கள் முன்னாங்க பண்ணது காசு மல்டிபிள் பண்ணும்போது 300. ஸோ மதிப்பெண் வந்து 300, மொத்த மதிப்பெண் 300. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 4.7 சதவீத வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம்னால என்ன? 100 தானே. ஸோ 4.7 சதவீதம் வந்து 100. அப்படிங்கும்போது மல்டிபிள் பண்ணிடும் 100. அப்படிங்கும்போது ஒரு ஜீரோக்கு ஒரு புள்ளி எடுத்துடலாம். இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணும்போது 470. இப்போ இதே வேற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 4.7% பின்ன வடிவம் என்னன்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? 4.7 100ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் பின்ன வடிவம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தள்ளுபடியோட இது பண்ணனால்தான் ஒரு 25 சேமிச்சிருக்காரு. அப்போ 20%ங்கிறது 25. அப்படியா? அப்போ 20% வந்து 25னா நம்ம 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த 100%ங்கிறது அசல், 20ங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுபடி கொடுத்தனால்தான் வந்து அவங்க குறள்மதி வாங்கியிருக்காங்க. அப்போ 20%ங்கிறது 25னா 100% எவ்வளோ? இப்போ 0க்கு 0 கேன்சல். ஓகேவா? 1 10 10 2 10 20. இப்போ இது அடிக்கும் போது உங்களுக்கு வந்து 125 மிஸ்டேக் வருது. சாரி, உங்களுக்கு வந்து 20%ங்கிறது 25னா 100% எவ்வளோ? ஓகே, 0 0 கேன்சல், 4 2 I 2 10. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 125 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்று 40 லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 200க்கு வித்திருக்காரு, அதுல 40 லாபம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது நம்ம மொத்தமா வித்தது வந்து 200 ரூபாய், அதுல 40 லாபம்னா அப்ப அசல் என்னவா இருக்கும்? 240 கழிக்கும் போது தான் நம்ம அசல் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 240 கழிக்கும் போது என்ன? 160 ரூபா தான் அசல், 40 ரூபா வந்து லாபமா வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்க? லாபத்துக்கான சதவீதம் கேட்டிருக்காங்களா? அப்படிங்கும்போது 120ல தான் 40 எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா 200ல 40 எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, நம்ம அதை டிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அசல்ல தான் நம்ம லாபத்தோட பர்சன்டேஜ். அப்படிங்கும்போது நம்ம 160ல 40 எத்தனை பர்சன்டேஜ்கள் பார்க்கணும். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1 நாங்க 4, 4 நாங்க 16. இப்போ இது அடிக்கும் போது 25 வரும். இப்போ 25ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து பகடை சம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப ஷார்ட்கட்ஸ் இருக்கு, இதை பார்த்தாலே போதும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் பகடையின் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிரே வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருக்கும் போது 4 டைஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2ங்கிற நம்பர் வந்து எல்லா டைஸ்ல வருதாங்கிறது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இப்போ இதுல வருது, இதுல வருது, இதுல வரல, இதுல வருது. ஸோ இப்படி வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ஒரு இது இருக்கு, ஈஸியான ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் என்னது? 2க்கு ஆப்போசிட் என்னன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்களா? இப்போ ஆப்போசிட் இருக்கிறது வந்து நமக்கு விசிபிள் ஆகாது. அப்படிங்கும்போது இது வராது, இதுவும் வராது, நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைஸ்ல 2ங்கிறதுக்கு எது வராது? 3 4 வராது. அடுத்து செகண்ட் டைஸ்ல இப்போ இது 1 3 தெரியுது, அப்போ இதோட ஆப்போசிட்டா கண்டிப்பா வராது. அப்படிங்கும்போது 1 3 வராது. நெக்ஸ்ட் இந்த டைஸ்ல 4 6 கண்டிப்பா வராது. அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு டைஸ்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5 6. இப்போ நமக்கு வந்து 2க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இதை பார்த்து அப்படியே நோட் பண்ணலாமா? எத்தனை? 1 வராது, 3 வராது, 4 வராது, 5ங்கிற நம்பர் இல்லை, 6 வராது. ஸோ 5 தான் மிச்சம் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பகடையின் 3 நிலைகள் கீழே தரப்பட்டுள்ளது. 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அது 2ஆல் குறித்த பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 2க்கு 2 வந்து எல்லா டைஸ்லையும் வருதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
2 வருதா? எதுலையுமே வரல. இதுல 1 தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எதுலையும் வரல, 1 மட்டும் வருதுங்களா? இப்போ 2 வந்த டைஸ் எடுத்துக்கணும். இந்த 2 வந்த டைஸ்ல மீதி இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் வேற டைஸ்ல ஏதாவது வருதான்னு பார்க்கணும். இப்போ 4 இந்த டைஸ்ல இருக்கு, 4 இந்த டைஸ்ல இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2ஐயும் எடுத்துக்கலாம். இப்போ இதுல சேமா இருக்க நம்பர் என்னது? இதுல 4 இருக்கு, இதுல 4 இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க எடுத்துக்க தேவையில்லை. இப்போ 4 இருக்குன்னா 4ல இருந்து கிளாக் வைஸ்ல நம்பர்ஸ் எழுதணும். இப்போ 4 கிளாக்னா இதுதானே, கடிகார திசையில் எழுதணும். 4 5 3 சரியா? அடுத்து இங்க வந்து 4 இருக்கு, ஏன்னா இங்க வந்து சேம் நம்பர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ 4ங்கும் போது இங்க 4 1 2 இப்படி எழுதியாச்சா? இப்போ நமக்கு வந்து எந்த நம்பருக்கு ஆப்போசிட்? 2க்கு தான் ஆப்போசிட். ஸோ 2க்கு ஆப்போசிட் 3, ஏன்னா 2 தான் இதுக்கு பாக்ஸ் பண்ணும்போது 2க்கு ஆப்போசிட் 3 ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் வந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் 3 விதமாக தோற்றங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து எதுன்னு கேட்குறாங்களா? இப்போ ஏ அப்படிங்கும் போது ஏ எல்லாத்துலேயும் வரதான் பார்க்கணும். இங்கே ஏ வந்துருச்சு, இது எடுத்துக்கோங்க. இங்கே ஏ வரல, இங்கேயும் ஏ வரல. ஸோ ஏ வரலையா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏல இந்த டைஸில் இருக்க ஏதாவது ஒரு எழுத்து வேற டைஸில் வருதாங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் கே இருக்குன்னா இதுலேயும் கே இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2 டைஸையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சேமா இருக்க நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் நம்ம எழுதுவோமா? இப்போ இங்க வந்து கே கிளாக் வைஸ்ல அது கே பி ஏ, கே பி ஏ. இங்க கிளாக் வைஸ் அது கே எம் ஹெச். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ தான் கேட்டிருக்காங்களா? இப்போ ஏ ரவுண்ட் பண்ணோம்னா ஏக்கு ஆப்போசிட் என்னது? ஹெச். ஹெச் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எண் 2க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ எண் 2க்கு ஆப்போசிட் இருக்க பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 2 இருக்க பாக்ஸ் எது? இது. இதுல வந்திருக்கா? இல்லை. இப்போ இதுக்கு 2க்கும் சேமா இருக்க நம்பர் என்ன இருக்கு? 5 5. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சேமா இருக்க நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதுவோமா? இப்போ 5 3 1 இந்த எழுதியாச்சு. இப்போ இங்க வந்து 5 2 4 எந்த நம்பர் கேட்டிருக்காங்க? 2 கேட்டிருக்காங்களா? இப்போ 2ங்கும் போது இதை ரவுண்ட் போட்டோம்னா 2க்கு ஆப்போசிட் 3. ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. 1 என காட்டப்படும் முகத்திற்கு எதிரே உள்ள எண்ணிக்கையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1க்கு 1 வந்து எல்லா டைஸ்லையும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்க இதுல இல்லை, இதுல இல்லை, இதுல இருக்கு. அப்போ 1 தான் இருக்கு. அப்போ இந்த டைஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன நம்மளோட கண்டிஷன் என்ன? இந்த 1ங்கிற நம்பர்ல இருக்க டைஸ் நம்பர்ஸ் வேற எந்த டைஸ்ல வந்து சேமா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 5 இதுல இருக்கு, 3 இதுல இருக்கு. அதனால நம்ம இதை டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஏதாவது 1 இருக்க மாதிரி சாய்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தாலும் ஆன்சர் வரும். ஒரு சில இடத்துல வந்து தப்பான ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஒரு நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி டைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து 5 இருக்கு, இன்னொன்று வந்து 4 இருக்கு, இது சேமா இல்லை. ஸோ இதையும் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்க வேணாம். ஸோ இப்போ 5 சேமா இருக்கா? 5 5. இப்போ இங்க இருந்து கிளாக் வைஸ் எழுதணும்னா 5 விசிபிள் ஆகுதா? 5 2 4. இங்க வந்து 5 1 3. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்? 1க்கு ஆப்போசிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 3 எல்லா டைஸும் இருக்க பார்ப்போமா? இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுலையும் இருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் 3 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இது படி 3ங்கும் போது இதெல்லாம் கண்டிப்பாக ஆப்போசிட் சைடாக வராது. விசிபிள் ஆகிறது எதுவுமே ஆப்போசிட்ல இருக்காது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வராது. அப்போ 1 2 கண்டிப்பாக வராது. அடுத்து செகண்ட் டைஸில் வந்து நம்ம 3 தான் சொல்லிடுவோம். 5 1 கண்டிப்பாக வராது. அடுத்து வந்து தேர்ட் டைஸில் வந்து 2 4 கண்டிப்பாக வராது. ஒரு டைஸோட பக்கங்கள் என்னென்ன? 1 2 3 4 5 6. நம்ம எந்த எண்ணை எடுத்துக்கிட்டோம்? 3ங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் எது வராது? 1 வராது, 2 வராது, 4 வராது, 5 வராது, 2 வராது சொல்லிட்டோமா? மீதி என்ன இருக்குது? 6 தான் இருக்குங்களா? ஸோ 6 தான் வராது. ஸோ நம்பர் 6ங்கிறது கரெக்ட்.
அடுத்த கொஸ்டின், இப்போ இங்கே புள்ளியில் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நமக்கு எந்த நம்பர் கேட்டிருக்காங்க, நம்பர் 1க்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது இதுலேயும் 1 இருக்குது, இதில் 1 இல்லை. அப்படிங்கும்போது இப்போது நம்ம வேறு நம்பர்ஸ் எது சேமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 2ங்கிற நம்பர் சேமாக இருக்குது, 2ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கிளாக் வைஸில் எழுதணுமா? இப்போது 2 1 வேறு என்ன 5 இருக்கா, 5. இங்கே வந்து 2 6 3. இப்போது நம்ம எதுக்கு ஆப்போசிட்டில், 1க்கு ஆப்போசிட் தான். இப்போ இதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன வரும், 6ங்கிற ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. மூன்றுக்கு எதிரே உள்ள தளத்தில் உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 3ங்கிற நம்பர் வந்து 2 டேஸில் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேஸில் இருக்குது, செகண்ட் டேஸில் இல்லை. இப்போது அதுக்கப்புறம் வேறு என்னென்ன நம்ம சேமாக இருக்குது பாருங்கள், 2 சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்குது. இப்போது அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக 3க்கு 4 டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஏன்னா 2 சேமாக இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட் இதுவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆன்சர் 4. ஸோ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Everest Academy. Seek the peak with us.